வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்டோடைய பிதாமகனா இருக்கக்கூடிய திரு வாரன் பஃபட் அவர்கள் ஒரு முக்கியமான மெத்தடை பயன்படுத்தினா அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூ அதிகமானுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன மெத்தட்னா அது அவரே சொல்லியிருந்தாரு. மோட் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுத்து அவர் பை பண்ணதுனால அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பன்மடங்கு அதிகமானுச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மோட் அப்படின்னா என்ன, இது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எப்படி பொருந்தும், இதோட அட்வான்டேஜஸ்லாம் என்ன, அந்த ஸ்டாக்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம இந்த வேலை பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ நீங்கள் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் தேவை. ஸோ ஜீரோதாவுடைய அஃபிஷியல் ஆத்தரைஸ் பார்ட்னர் நாங்கள் இருக்கோம். எங்கள்கிட்ட நீங்கள் ஃப்ரீயாக ஜீரோதாவுடைய டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். எல்லா சப்போர்ட்டும் தமிழ்நாட்டில் வாங்கிக்கலாம். சீக்கிரம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு ஏதோ ஒரு லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஜீரோதாவோட வெப்சைட்குள்ளே போங்க. அங்கே தமிழ்நாட்டில் எங்களோட பிரான்ச் ஆஃபீஸில் எங்கே இருக்குன்னு லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அங்கேருந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி, இந்த மோட்னா என்ன, இதுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ மோட் அப்படின்னா தமிழில் அகலின்னு அர்த்தம். ஸோ மன்னர் காலத்தில் எல்லாமே அவங்களோட கோட்டையை சுற்றி ஒரு அகலியை வெட்டி வச்சுருப்பாங்க. அது ஒரு பாதுகாப்புக்காக. எதிர்நாட்டு படைவர்கள் அந்த அகலை தாண்டி வரதுக்குள்ள உள்ள இருந்து அவங்களை தாக்கி அவங்க சேஃப் ஆக்கிறதுக்காக அந்த அகலி பயன்படும். ஸோ அதே போலதான் ஸ்டாக் மார்க்கெட்ல புல்லிஷோ பேரிஷோ வேற ஏதாவது நிகழ்வுகள் நடந்தாலும் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் என்ன நடந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இதை வகைப்படுத்துறதுக்காக தான் மோட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இது வாரன் பஃபட்டால ரொம்ப ஃபெமிலியர் ஆனிச்சு. வாரன் பஃபட் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா முக்கியமான இன்வெஸ்டர்ஸும் இதே மெத்தடை தான் பயன்படுத்தி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்றாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்டாக்கோடைய மோட் அப்படின்னா அதோடைய காம்படேட்டரோடைய அதை வேறுபடுத்தி காட்டும், அதோடைய தனித்துவத்தை காட்டும். ஸோ இதை தான் மோட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதோடைய சக போட்டியாளருக்கு மத்தியில ரொம்ப தனித்தன்மையுடைய நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். இதை தான் ஸ்டாக் மார்க்கெட்ல மோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை புரிஞ்சுக்கிற சிரமமா இருந்துச்சுன்னா இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன், அது நீங்க புரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருமே செல்போன் பயன்படுத்துறோம். அந்த செல்போன்ல ஆப்பிள் நம்ம ஒரு மோட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அதை கம்பேர் பண்ணும் பொழுது அது ஸ்ட்ராங்கான ஒரு டெக்னாலஜியோட அது ரொம்ப பிராண்டா நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லயும் அதோடைய காம்படேட்டரை கம்பேர் பண்ணும் பொழுது ஒரு தனித்தன்மையுடைய ஒரு ஸ்ட்ராங்கா சில விஷயங்களை கொண்டு இருந்தது தான் ஸ்டாக்ல நம்ம மோட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது லாங் டேர்முக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதனாலதான் இந்த கான்செப்ட் ரொம்ப பிரபலமாகி எல்லாராலையும் பண்ணப்படுது. இன்னொரு எக்ஸாம்பிளா நம்ம கோகோகோலா சொல்லலாம். அவங்களுடைய அந்த கூல்ட்ரிங்குடைய ஃபார்முலா இன்னும் யாருக்கும் தெரியல, அந்த அளவுக்கு சீக்கிரட்டா இன்னும் தனித்தன்மை இருக்கு அப்படின்லாம் சொல்லப்படுது. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். ஒவ்வொரு கம்பெனிக்கும் உண்டான அந்த முக்கியத்துவத்தை கண்டுபிடிச்சு அதுல இருந்து ட்ரேட் பண்ணா நம்ம நல்லா ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தட் எல்லாமே இருக்கு. இப்ப என்எஸ்சில பிஎஸ்சிலையும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஸ்டாக்ஸாவே நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட மோனோபோலிக்கு பக்கத்துல இந்த மாதிரி மோட் கம்பெனிகள் இருக்கு. பட் செபியோட ப்ரொசீஜர் படி அந்த மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம வெளிப்படையா ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. அதனால நான் சொல்லல. ஸோ நீங்க செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு ஒவ்வொரு செக்டார்லயும் தனித்தன்மையோட இருக்கக்கூடிய மோட் ஸ்டாக்ஸ்லாம் எது அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணி நீங்க அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த மோட்டை என்னென்ன டைப்ல நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பிராண்ட் வேல்யூல நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு நல்ல பிராண்டா இருந்துச்சு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும், அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்க நம்பிக்கை இருக்கும். இப்போ நான் ஆப்பிள் சொன்ன மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல நல்ல பிராண்ட் வேல்யூ இருக்கிற அந்த ஸ்டாக்ஸை நீங்க லிஸ்ட் பண்ணி அதை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து காஸ்ட் ஆவரேஜ், குறைந்த செலவுல உற்பத்தி செய்யக்கூடிய சில முக்கியமான ஸ்டாக்ஸ் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. சில எக்ஸாம்பிள்ஸ் கூகுள்லயும் நீங்க செக் பண்ணலாம். அந்த மாதிரி ஸ்டாக்ஸை ஃபாலோ பண்ணலாம். அடுத்து நெட்வொர்க் எஃபெக்ட், அதிக பயனாளர்கள் கொண்ட கம்பெனியை நம்ம சூஸ் பண்ணி அதை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பயன்படுத்தலாம். அடுத்த எக்ஸாம்பிள் ஹை ஸ்விட்சிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ப்ராடக்ட்ல இருந்து அடுத்த ப்ராடக்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணாம மக்கள் தொடர்ந்து அதுலேயே இருப்பாங்க, அதை நம்பிக்கை காரணமா. அந்த மாதிரி கம்பெனிகள் அது இருக்கு அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணலாம். அடுத்து ரெகுலேட்டரி அட்வான்டேஜஸ் இது எல்லாமே இருக்கும். இதெல்லாம் நீங்க செக் பண்ணி லாங் டேர்முக்கு நல்ல மோட் உள்ள ஸ்டாக்ஸ் நீங்க தேர்ந்தெடுக்கலாம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த மோட் எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கும் அப்படின்னா இது லாங் டேர்முக்கு நிலைச்சிருக்கும். ஸோ போட்டியாளர்கள் குறைவாக இருப்பாங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. ஸோ இதெல்லாம் இந்த மோட்டோடைய முக்கியத்துவமா இருக்கும். ஸோ எல்லா விஷயத்துலையும் இந்த மோட் அப்படிங்கிற கான்செப்ட் பயன்படும். மோட் ஸ்டாக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அதை நீங்க செக் பண்ணி பேங்க் டெஸ்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயன்படலாம். நான் ஃபர்ஸ்ட் சொன்னது போறது இந்த ஸ்டாக்ஸை சில முக்கியமான ஸ்டாக்ஸ் லிஸ்ட் கொடுக்கலாம்.
பட் செபியோடைய அறிவுறுத்தலின்படி அதை நாங்கள் சொல்லலை. அதனால நீங்க செக் பண்ணி பாருங்க. உலகத்துல ரொம்ப முன்னணியா இருக்கக்கூடிய எல்லா முதலீட்டாளர்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்றாங்க. அப்படி என்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான பல தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்காக கொடுக்க காத்திருக்கோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.